அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஈச்சநேரி அருகே தனிப்படை காவலர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம். வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை துப்பாக்கியால் போலீசார் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஈச்சநேரி அருகே தனிப்படை காவலர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். மதுரை ஈச்சநேரி அருகே தனிப்படை காவலர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். விசாரணையின் போது மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் போலீசாரை தாக்கியதால் போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தற்போது அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஈச்சநேரி அருகே தனிப்படை காவலர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நபர் தற்போது சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்ய. வணக்கம். கடந்த 2 நாளுக்கு முன்பாக மலையரசன் என்ற காவலர் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது வில்லாபுரத்தை சேர்ந்த மூவேந்தர் என்ற ஆட்டோ ஓட்டுநரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்து காவல்துறை தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே முக்குளம் அழகாபுரி கிராமத்தை சேர்ந்த மலையரசன் என்ற அவர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில தனிப்படை காவலராக பணிபுரிந்து வந்த நிலையில காவலர் மலையரசன் எரிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அவர் மதுரை விமான நிலையம் அருகே ஈச்சநேரி பகுதியில அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து பெருங்குடி போலீசார் உடலை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரை உடற்கூறு ஆய்விற்காக அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் அவரது சாவில் மர்மம் இருப்பதாகவும் அதனால் சாலை மறியல் உள்ளிட்டவை இங்கு நடத்தி அதனால் பரபரப்பும் ஏற்பட்ட நிலையில போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த நிலையில்தான் மலையரசனை அந்த காவலரை எரித்து கொல்லப்பட்ட வழக்குல வில்லாபுரத்தை சேர்ந்த அதாவது மணிவண்ணன் மகன் மூவேந்தர் என்ற ஆட்டோ ஓட்டுநரை அவர் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரை காரில் சுட்டு அதாவது அவனியாபுரம் அந்த ரிங் ரோடு 4 வழிச்சாலை ரிங் ரோடு அருகே அமிகா ஓட்டலுக்கு எதிர்ப்புறமாக அவர் பதுங்கியிருந்ததாக போலீசார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரது காலில் சுட்டு அவரை பிடித்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் அவரை தற்பொழுது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை கொண்டு வந்து தற்போது சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி ராஜ்குமார், விரிவான தகவல்களுக்கு.